சமூகம், நாடக காதல், ஆணவ கொலை என சர்ச்சைக்கு பெயர் போன இயக்குனர் மோகன்ஜி திருப்பதி லட்டு விவகாரத்தில் கருத்து சொல்கிறேன் என்ற பெயரில் பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறாக பேசி தற்போது கைதுக்கு ஆளாகியிருக்கிறார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலின் லட்டு பிரசாதம் செய்ய பயன்படுத்தப்படும் நெய்யில் பன்றி கொழுப்பு, மாட்டு கொழுப்பு, மீன் எண்ணெய் உள்ளிட்டவை கலக்கப்பட்டதாக எழுந்துள்ள புகார் பக்தர்கள் மத்தியில் தீயென கொழுந்துவிட்டு எரிந்து வருகிறது. கோவிலின் புனித தன்மை கெட்டுவிட்டதாக பரிகார பூசைகள் நடந்து வருகின்றன. இந்த நிலையில்தான் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்த இயக்குனர் மோகன்ஜி திருப்பதி லட்டு பிரசாதத்தில் மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரத்தை குறிப்பிட்டு பழனி பஞ்சாமிர்தத்தையும் வம்புக்கு இழுத்து சிக்கலில் சிக்கியிருக்கிறார். பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவை ஏற்படுத்தும் மாத்திரைகள் கலக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டதாகவும் அப்படி ஒரு சம்பவம் வெளி உலகுக்கு தெரியாமலேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார். நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிற ஒரு கோயிலில் இருக்கிற பஞ்சாமிர்தத்தில் ஆண்மை குறைவு ஏற்படுத்துகிற மாத்திரைகள் கலந்து நான் செவி வழியாக கேள்விப்பட்டேன். அந்த நியூஸே வெளியே வராமல் அதை தடுத்து உடனே சரி பண்ணி மொத்த பஞ்சாமிர்தத்தையும் அழிச்சிட்டாங்க, வேற ஒரு கேஸ் மாதிரி போட்டு. இந்துக்களின் இனப்பெருக்கத்தை தடுக்கும் நோக்கிலேயே பழனி பஞ்சாமிர்தத்தில் கருத்தடை மாத்திரைகள் கலக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்த மோகன்ஜி இது இந்துக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் என கூறியது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. எனக்கு அங்கே வேலை செய்கிறவங்க, அங்கே சுற்றி இருக்கவங்க சொன்னது கருத்தடை மாத்திரைகள் பயன்படுத்தியிருக்காங்க, யாரோ உள்ள அதில் ஒர்க் பண்ணுறவங்க இந்துக்கள் மேலே தாக்குதல் நடத்தணும்னு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்குது சார். இதற்கெல்லாம் உச்சமாக இந்து கோவில்களில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானத்தில் விஷம் கலக்கப்பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் என உணர்ச்சி வசப்பட்ட மோகன்ஜி இது பல உயிர்கள் சம்பந்தப்பட்டது என கூறியது திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் கலப்படும் என்ற விவகாரத்தை மதத்தோடு தொடர்பு படுத்தி மிகப்பெரிய கலவரத்தையே தூண்டும் அளவுக்கு மோகன்ஜி தனது கற்பனையை கலந்து தூக்கி பிடித்து பேசியதை பார்க்கும்போது பிற சாதியினர் மட்டுமின்றி பிற மதத்தினர் மீது மோகன்ஜி கொண்டிருக்கும் வெறுப்புணர்வை பட்டவர்த்தனமாக்கியது. நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு கோயிலில் ஒரு நாளைக்கு 1000 பேர் இலவசமாக உணவு உண்ற ஒரு சூழல் அன்னதானம் இருக்குது. இதை எவ்வளோ கவனமாக பார்த்துக்க வேணும் அப்படின்றது தான் இப்போ நான் கோரிக்கை வைக்கிறேன். இது குறைய சொல்லலை, இது பல உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் சாதாரணமாக ஒரு கவுச்சி கலந்துருச்சு, நான்வெஜ் கலந்துருச்சுன்னு சில பேர் சந்தோஷப்பட்டுக்கலாம். உளவியலாக போய் பாருங்கள், இதில் வேறு இதுவே அதுக்கு பதில் யாரோ இதை ஒரு தவறான எண்ணத்தோட ஒரு விஷத்தை கலந்துருந்தால் இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இன்றைக்கி உலக நாடுகள் மத்தியில். இவை அனைத்தும் செவி வழியாக கேள்விப்பட்டதுதான் எனவும் அந்த வீடியோவில் மோகன்ஜி தன் வாயாலேயே ஒப்புக்கொள்ளும் நிலையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டை பிற மதத்தினர் மீது தொடர்பு படுத்தி முன்வைப்பது எவ்வளவு பெரிய சமூக விரோத போக்கு என்ற விமர்சனம் எழுந்தது. நான் சொல்லிட்டேன், செவி வழி செய்தி தான் சொல்கிறேன். ஆதாரம் இருந்தால் இன்னும் தூக்கி வச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருவேன் ஆதாரம் இருந்தால். இல்லை சார், இப்படி நடக்குதுன்னு சொல்கிறேன். தொடர்ந்து இதுக்குள்ளே நிறைய பேருக்கு பின்னாடி நிறைய எண்ணங்கள் இருக்கலாம். அது மட்டுமின்றி சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சினிமா துறையில் இருந்து கொண்டு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் கருத்துக்களை ஆதாரமே இல்லாமல் சர்வசாதாரணமாக முன்வைத்திருக்கிறார் மோகன்ஜி. இப்படி வாய்க்கு வந்தபடி உளறுவதை வாடிக்கையாக வைத்திருக்கும் மோகன்ஜி தனது படத்தில் கூட சாதி பெருமை, பட்டியலின சாதியினரை இழிவுபடுத்துவது போன்ற காட்சிகளைத்தான் முன்னிறுத்தி மார்த்தட்டி கொள்வதும் அனைவரும் அறிந்ததே. மோகன்ஜியின் இந்த காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானதை அடுத்து மோகன்ஜி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதுகுறித்து திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசாருக்கு வந்த புகாரின் பேரில் மாவட்ட எஸ்பி வருண்குமார் உத்தரவின் அடிப்படையில் தனிப்படை போலீசார் மோகன்ஜியின் வீட்டுக்கே வந்து அவரை கைது செய்திருக்கின்றனர். இதையடுத்து அவர் திருச்சி நீதிமன்ற குற்றவியல் நீதிபதி பாலாஜி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது மோகன்ஜி பேசியிருந்த வீடியோவை கேட்ட நீதிபதி இருதரப்பு வாதங்களையும் கேட்டுக்கொண்டார். பின்னர் மாலை 3 மணிக்கு ஆஜராக நோட்டீஸ் கொடுத்துவிட்டு எதற்காக காலை 8 மணிக்கே அவரது வீட்டிற்கே சென்று கைது செய்தீர்கள் என போலீசிடம் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து மோகன்ஜியை பிணையில் விடுவித்து நீதிபதி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.